இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 10,000 வந்து பிளான் எடுத்திருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ரூ. 10,000 பிளான் எடுத்திருக்கீங்க. அதுல வந்து ரூ. 7,000 இதுவரைக்கும் வித்ட்ரால் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? அந்த ரூ. 7,000 வித்ட்ரால் எடுத்திருந்தீங்கன்னா, மிச்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 3,000 உங்க பிரின்சிபல்லே வந்து இருக்கு. ஓகேவா? நான் எப்படி ரெனியூவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஓகேவா? அந்த அமௌண்ட்ட ரூ. 3,000க்கு நியூ இபின்னா வரும். டோட்டலா உங்க வேலெட் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இருக்கிற எல்லா பேலன்ஸுமே 0 ஆயிடும். நீங்க ரூ. 7,000 இதுவரைக்கும் எடுத்துட்டீங்க. மிச்சம் ரூ. 3,000 தான் இருக்கு. ஓகேவா? அந்த ரூ. 3,000க்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபின் வந்துரும். அதை நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3,000 பிளான் தான் இருக்கும். 10,000 பிளான் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றது. இது பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளான்ல இருக்கிறீங்களோ எத்தனை அமௌண்ட் எடுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வரது. சிம்பிளான கான்செப்ட். 10,000 போட்டிருப்பீங்க. 7,000 இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க விட்ரால். மிச்சம் 3,000 தான் இருக்குன்னா 3,000 பிளான் இபின் கிடைக்கும். அந்த 3,000 பிளானும் ஃப்ரெஷ்ஷா தான் வரும். அந்த 10,000 இருக்கிற பேலன்ஸ்ல எதுவும் எடுக்க முடியாது. டோட்டலா 0 ஆயிடும். 3,000 இருந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னில இருந்து உங்களுக்கு கவுண்டிங் வந்து 3,000 பிளான். நீங்க எஸ்கே உள்ள வந்தது புதுசா வந்த கணக்கு தான் ரூ. 3,000. ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றது தான். யார் யார் எந்த பிளான்ல இருக்கிறீங்களோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி புதுசா ரெனியூவல் புதுசா பே பண்ணிருப்பாங்கல்ல, இது வரைக்கும் எந்த விட்ராலுமே நான் எடுக்கல, 10,000 பிளான் போட்டேன், ஒரு விட்ரால் கூட நான் வரலன்றவங்களுக்கு அவங்களுக்கு ரீசெட் பண்ணிட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஈபினே வந்துடும். அவங்க பணம் என்ன போட்டிருக்காங்களோ அந்த பணத்துக்கு 10,000 10,000 வந்துடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு விட்ரால் கூட எடுக்கலன்னா அவங்களுக்கு 10,000 எடுத்திருந்தாங்கன்னா பிளான் வந்து மாறும். அவ்வளவுதான், சிம்பிள். இது ரெனியூவல் பண்ணாதவங்களுக்கு. ரெனியூவல் பண்றவங்களுக்கு வேலெட்ல இருக்கிற அமௌண்ட் இருக்கும். ரெனியூவல் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதை ரீசெட் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி கொடுக்கணும். யாரோட காசையும் நம்ம ஒன்று எடுத்துக்கல. நம்ம வந்து ரீசெட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஆரம்பிங்க. எனக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்கும் ஏர்ன் பண்றதுக்கு. நான் ஏர்ன் பண்ணி உங்களுக்கு நான் பேமெண்ட் தரேன். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா 1.5 மாசமா நானும் ஒன்றும் வந்து ஏர்ன் பண்ணல. ஓகேங்களா? எல்லா ஃபண்டுக்கும் பேங்க்ல தான் லாக் ஆயிருக்கு. அப்ப அந்த பணம் எடுத்து நான் ஏர்ன் பண்றதுக்கு பிரீத்திங் இப்போ நான் ஓப்பன் பண்ணி விடுறேன்னா நீங்க ரெனியூவல் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே அதை அக்செப்ட் பண்ணாத போது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. டோட்டலா ரீசெட் பண்ணனா நீங்க திருப்பி ஏர்ன் பண்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்குள்ள நான் ஏர்ன் பண்ணிப்பேன். நான் விட்ரால் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துப்பேன். எனக்கும் தலைவலி இருக்காது. இதுக்காக தான் நான் வந்து ரெனியூல் பண்ண சொன்னேன். அதை யாரும் கேட்கல. அதை பத்தி நான் பேச விரும்பல. ரெனியூல் பண்ணா இந்த ஆப்ஷன், ரெனியூல் பண்ணாலும்னா இந்த ஆப்ஷன். அவ்வளவுதான். ரெண்டுல எது வேணுமோ முடிவு பண்ணிக்கிங்க நீங்களே. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நன்றி.